டிக்கெட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க கொடைக்கானலுக்கு. அதாவது கொடைக்கானல் முக்கியம் சூசைட் பாறை. அப்புறம் ஒரு நாள் ஷூட்டிங் போய் சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. அப்படி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஏர்போர்ட்டில் ஏர் பிடிச்சிட்டு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. ஊரை வழியில் இப்போ தான் காற்று அடிச்சு விட்டாங்க. பஞ்சர்லாம் காற்றுல இறங்கிருக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது? இந்த நேரத்தில் லிஃப்ட் கொடுத்தோம்னா நமக்கு தான் கஷ்டம். ஏற்கனவே வண்டி இதாக இருக்குது. கண்ணாடி தான் உடஞ்சு போட்டு எனக்கு ஏற்றத்தில் ஏற முடியாமல் வண்டி சாஞ்சிருச்சு. ஆனால் உண்மையிலே பாருங்க வண்டி இவ்வளோ கஷ்டப்படுது. நான் கூட நினைச்சேன் ரொம்ப ஈஸி இல்லை, இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலாம். என்ன ஒரு மனம் இருக்கும். கண்ணாடி போச்சு, இவ்வளோ வருஷமாக கூட இருக்கு. கண்கூட கண்ணாடி போச்சு, இந்த கண்ணாடியே உடஞ்சிருச்சு. மாட்டிக்கிற வேண்டிய பழனியில் போயிட்டு இந்த ரோடு வந்து குணாக்கு போகிற ரோடு இருக்குது. பரவாயில்ல, இந்த ஏற்றத்தில் ஏறுது. அந்த ஏற்றத்தில் செங்குத்தாக இருக்கிறதுனால ஏறல. இந்த ரோட்டில் தான் வந்தமானு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. பேசாமல் இங்கேயே கூட நான் ரூம் எடுத்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். இந்த பக்கத்தில் உள்ள ரூம் ஹாஸ்டல் பார்த்து தேவையில்லாமல் அங்கே போயிட்டேன். டேட்டு இன்னைக்கு கிருஷ்ணா ஆர்கே ட்ரக்கர் விளாக் ஹில்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறேன். சொந்தடா கீழே உங்களுக்கு விபத்து போகுது. மெதுவாக சொல்லவும் மெதுவாக தான் போகிறேன். வண்டி செகண்ட் கீழே தான் போகுது. சண்டனா பிரேக் பிடிக்காங்களா? நமக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. வண்டி ஏற மாட்டேங்குது. என்னது அதிகம் வாங்கி அங்கே ஆப்போசிட் போகிறது அவங்களும் டூரிஸ்ட்டு தான். இந்த மாதிரி போகும்போது டக்குனு பிரேக் அடிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பிரேக் அடித்தா ரிவர்ஸில் போயிருங்க வண்டி. இந்தா இதுக்குதான் முன்னாடி போகிறதுக்கு போயிருக்கிறாங்க. அடுத்து நம்ம முன்னாடி போயிருக்கலாம். சைடு வாங்கி அடுத்த வண்டியில் வண்டியை மாற்றணும். அவர் வந்து கிணறுங்க. ஏற்றத்தில் ஏறுறதுனால கிணறு தான் செய்யுது. இந்த வந்து இந்த பாதி வண்டி அப்படிதான் இருக்குது. பின்னாடி போகும்போது ரொம்ப இதாக இருக்குது. இது ஸ்லோவாகவே போவோம். ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறோம்? அப்பா இந்த வண்டி எப்படின்னா நம்ம கார் எடுத்துட்டு வந்தால் என்ன பண்ணுறது? எங்கிட்டு போய் முட்டி மோதுறது? பார்த்தீங்களா முன்னாடி போகிறது இ வெஹிக்கிள். கரெக்டு தானே? இங்கே தான் போட்டிருக்குது. பார்க்கலாம். கண்ணாடி இல்லாமல் அந்த கண்ணாடி இல்லாமல் அந்த கண்ணாடி இல்லாமல் பெரிய சங்கட்டமாக இருக்குது. கீர் பாக்ஸ் போச்சுங்க.
பாதை ஸ்ட்ரெயிட்டாக போகுதா? குளிர் செம குளிர் குளிருதுங்க அம்மாடியோ. ரொம்ப சுகாதார நிலையம். இதுதான் குணாத்தீவு போகிற பாதையா? இன்னும் 4 கிலோமீட்டர் போகணும்னு போட்டிருக்குது. நீர் அடிக்குது வேகரம். இதில் போய் மறுபடியுமா என்ன இதில் இறங்கி மறுபடியும் ரைட் எடுத்து பீச்சில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன். பஸ்ஸு பின்னாடி ஏற்றிடலாமா? இதுலேயே ஸ்ட்ரைட்டாக போகணும்னு போட்டிருக்குது. ரொம்ப தூரம் கூட்டு போகுது வண்டி. ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா இங்கே மனசு வருத்தப்பட்டு சுற்றி பார்த்துட்டு வரேன். நினச்சி ஊருக்கு போனோடனே முதல் வேலை கண்ணாடி வாங்குறது தான். செம்மங்க பம்பர் அருவி. வண்டி ஏறும்போது ஹில்ஸ் ஏற்றுங்க. ரொம்ப ஈஸியாக வருது. அன்போடு காதலவே அது இந்த இருக்குது. அந்த கட்சி மேலே இருக்குது. ஓ வந்துட்டாங்க குணாக்கு வந்துட்டாங்க. இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கும். வேறு வழியில் எல்லாமே சர்வீஸில் தான் கிடைச்சாங்க. சாக்லேட் இங்கே நிறையா இருக்கு போல. காலையில் ஒரு டீ சாப்பிட்டுருக்கலான்னு பார்க்குறேன். சரி சரி
ஜிபே இல்லைண்ணே. ஜிபே மட்டும்தான் கிடையாது என்கிட்ட. ஜிபே இல்லை, யூஸ் பண்ணுறது இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 50 rupees சேஞ்ச் இருந்தால் எடுங்க. நெக்ஸ்ட்டு வர ஒன்று வேணால் மாற்றிக்கிறேன். இந்தாங்க சேஞ்ச் இருக்குது. நான் கையில் காசு வாங்கி டிக்கெட் போடக்கூடாது சார். அப்படியா? வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். வண்டி ஏதாவது வரட்டும். மூளையும் போட்டு ஃபுல்லாக கீழே நிற்கிறாங்க. ஆடுறாங்க ஃபுல்லாக புள்ளியில் தண்ணி தேவைப்படுறாங்க. இங்கே வந்துட்டு வண்டிக்கு 20 ரூபா, எனக்கு 30 ரூபா. அவங்க வண்டிக்கு போடலை, ஆனால் அவங்களுக்கு 80 ரூபா போட்டிருக்காங்க. என்ன கணக்குன்னே தெரில. ஆனால் ஜிபே இல்லைண்ணே. அண்ணே பார்த்து இது பண்ணி விடுங்க. இப்போ ஒரு டைம் விடுங்க. ரிட்டர்ன் வரையில் கூட பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இங்கே வண்டி வரும். வண்டி வரணும்னா எங்க ரூல்ஸ், எங்க டிபார்ட்மெண்ட் அதான் உங்களுக்கு கேஷ் கொடுத்துட்றோம். எங்க அடியாருக்கு கொடுத்த ரூல்ஸ், கஸ்டமர் கெஸ்ட் கிட்ட வந்து ஜிபே தான் கேஷ் வாங்கணும். கேஷ் வாங்கி தான் டிக்கெட் கொடுக்கணும். உங்க கையில் நான் கேஷ் வாங்க முடியாது. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதாவது வண்டி வர முடியும். நீங்கள் மட்டும் ஜிபே இல்லை அப்படின்னா அவங்களை ஹெல்ப் பண்ணுறேன். சரி ஓகே. வெயிட் பண்ணிட்டு ஒரே ஆப்ஷன் தான். சரி ஓகேண்ணே. ஓகேண்ணே அதுதான் என்னால் பண்ண முடியும். ரூல்ஸ் இதுதான். ஜிபே தான் கேஷ் வாங்கணும். கையில் வாங்கக்கூடாது. இல்லை வண்டிக்கும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதான் இல்லை யாராவது ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம் இல்லைண்ணே? ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார். வண்டிக்கு 20 ரூபா. ஓகே. உள்ள 4 பிளேஸ் இருக்கு. 4 பிளேஸ் கூட எந்த டிக்கெட் 40 ரூபா 10 ரூபா 30 ரூபா மொத்தமாக போடுறாங்க. அங்கேயும் டிக்கெட் வாங்குவாங்கல்ல? எங்கேயுமே டிக்கெட் கிடையாது. அப்படிங்களா? உள்ள எல்லா பிளேஸ்லையுமே டிக்கெட் கிடையாது. ஜாகிரதை. அது வாங்குற மட்டும் டிக்கெட் வெயிட் பண்ணுங்க. உங்க நம்பிக்கை வந்து கிட்டன எத்தனை இருக்கீங்க? 3 பேர் இருக்கோம். அப்போ உங்கள்கிட்ட 50 ரூபா சொல்லுவாங்க. இருக்கு. உங்கள்கிட்ட 80 ரூபா சொல்லுவாங்க. இல்லை 100 ரூபா தான் இருக்கு. 50 ரூபா. ஓகே இருங்க செக் பண்ணி பார்க்குறேன். தலைவர் 50 ரூபா சில்லறை வச்சிருக்கியா? 100 ரூபாய்க்கு. இருக்கு ப்ரோ. எனக்கு 50 ரூபா இருக்கு. சில்லறை இருக்கு. இந்த உதவியே என்னால் பண்ண முடியும். இப்போ அங்கேயும் காசு வாங்கினா என்ன பண்றது? அங்கே காசு வாங்கினா நாங்கள் பொறுப்பு. அங்கே யாரும் டிக்கெட்டு காசு வாங்க மாட்டாங்க. நீங்கள் பேரிஜுன்னு ஒரு ஏரியா இருக்கு. அதில் வேணும் போனீங்கன்னா அதுக்கு 250 ரூபா வாங்குவாங்க. அது தவிர உள்ள 4 பிளேஸில் இங்கே இருந்து உங்களுக்கு எந்த டிக்கெட் வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் ஓவருங்க. சரி வாங்க. என்ன எல்லாம் வண்டிக்கு சேர்த்து போடுறீங்க? எனக்கு மட்டும் உள்ள 4 பிளேஸ் இருக்கு சார். பில்லர் ராஜகுணா கே ஃபைன் பாக்ஸ் மோயர் பாயிண்ட். கையில் வைங்க. கையில் வைங்க. உள்ள 4 பிளேஸ் இருக்கு. அது கூட என்ட்ரி டிக்கெட் இங்கே அங்கங்க போட்டுட்டு இருந்தாங்க. சரி அங்கே கிடையாது. இப்போ இங்கே மொத்தமாக போடுறாங்க. கையில் ஜிபே மட்டும்தான் கொடுத்துக்கிறாங்க. சரி இந்த வெயிட் பண்ணி ஜிபே பண்ணால் டிக்கெட் தரேன் நடத்துகிறேன். ஒரு ஏடிஎம் மட்டும் கால் பண்ணி